நடந்து முடிந்த மன்னார்குடி சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்த மன்னார்குடி வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு இந்த அலுவலகத்தில் என்னை உட்காருவதற்கு எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பினை அளித்த மன்னார்குடி வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 30 ஆண்டு காலம் மன்னார்குடி பகுதியில் அனைத்து தரப்பு மக்களுடனும் பழகியிருக்கிறேன். அனைத்து தரப்பு மக்களும் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு கடைசி வரை உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து சட்டமன்ற பணிகளை மிக சிறப்புடன் மன்னார்குடி பகுதி வளர்ச்சி அடைவதற்கு என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்வேன். அமமுகலேருந்து உங்களை கட்சியை விட்டு எடுத்துருக்காங்க, நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி இருக்கு? இதுக்கு தாவேக்காவுக்கு இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாடு முதலமைச்சர் 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றுட்டார். கரெக்டுங்களா? 11ஆம் தேதி 234 சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டார். 12ஆம் தேதி சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்தல் நடந்தது. அது போட்டியின்றி சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு கட்சி சார்பாக வாழ்த்துவது பாராட்டுவது மரபு. அந்த அடிப்படையில் என்னையும் அழைத்தார்கள். நான் வாழ்த்தினேன், பாராட்டினேன், முதலமைச்சரையும் வாழ்த்தினேன். அதற்கு பிறகு எனது 2 செல் என்னுடைய காலில் கிடந்துச்சு. என்னை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்கன்னு நான் வெளியில் வந்தோன்னே எனக்கு தகவல் கிடைக்கப்பட்டது. அதனால் நான் யார்கிட்டையும் அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கட்சியை விட்டு நான் நீக்கிறது பிறகு நான் யார்கிட்டையும் போய் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 13ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தம்முடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது நான் தான் எந்த கட்சியிலையும் இல்லையே, எனக்கு கட்டுப்பாடு கிடையாது. அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை, எனது ஆதரவை நான் தெரிவித்துக் கொண்டேன். இதில் தவறும் இல்லை என்று நான் எண்ணுகிறேன். அதிமுகவுக்கும் உங்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்தா சிபிஐக்கு போவேன்னு சொல்லி டிடிவி அது அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு. இல்லை, அது ஏதோ குதிரை பேரம் பேசினது, அது உறுதிப்படுத்தணுங்கிறது அதெல்லாம் கிடையாது. அவரும் வந்தார், கவர்னர் மாளிகையில் நான் அண்ணன் மலர்வேந்தன் கவர்னர் முன்னிலையில் பேசப்பட்டு புகைப்படம் எடுக்கப்பட்டு அந்த புகைப்படம் எங்கள்கிட்ட இருக்குது. அன்றைக்கி எழுதிய தபால் அவர்கிட்ட இருக்குது, எங்கள்கிட்ட இருக்குது. அதில் எந்த முறைகேடும் நடக்கலை, சரியாக நடந்ததுன்னு கவர்னர் சரியாக கொடுத்துருக்காரு. சார், தாவேக்கால உங்கள்கிட்ட குதிரை பேரம் பேசவே இல்லை? இல்லை. அதுக்கெல்லாம் அன்றைக்கி நாங்கள் விளக்க தெளிவாக கொடுத்துட்டோம். அன்றைக்கி நீங்கள் பேட்டியில் உங்கள் பேட்டியில் எல்லா பத்திரிகைகளும் வந்துச்சு, எல்லா தொலைக்காட்சியும் வந்துச்சு. அது அன்றைக்கே முடிந்து போன சப்ஜெக்ட். அதுக்கு பிறகு தான் சட்டமன்ற உறுப்பினராக கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிற சட்டசபைக்கு என்ன சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. அது அதனோட முடிஞ்சு போனது. அதை பற்றி நம்ம கேட்காதீங்க. ஒரு பக்கம் முழுவதும் அதிமுக எல்லாரும் ஒன்றா இணைக்கணும் அப்படின்னு ஒரு கோஷ்டி பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனை. அதை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? அது இளைஞர் நல்லதான். மக்கள் பற்றி என்ன இருக்குது? அவங்க கட்சி பிரச்சனை நம்ம வெளியில் வந்துட்டோம். அதிமுக என்ன நடக்குதுன்னு நம்ம பதில் சொல்ல முடியாது. அந்த தலைவர்களை பார்த்து கேட்டிங்கன்னா சரியான பதில் சொல்லுவாங்க. 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.